இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 3:17. நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் தேசத்துக்கு கொண்டு போவேன். பிரியமானவர்களே, வேதத்தில் யாத்திராகமம் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் வனாந்தரத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து கானான் தேசத்திற்கு கொண்டு சென்றார். கானான் தேசம் என்றால் ஆசிர்வாதமான தேசம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களும் இருக்கிற தேசம். அவர்களுக்கென்று மேலான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிற தேசம். அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் ராஜாவிடம் அடிமைகளாய் துன்புறுத்தப்பட்டார்கள். மிகுந்த வேதனை, மிகவும் கொடுமையான வாழ்க்கை, அழுகையின் கூக்குரல், உதவவும் யாருமில்லாமல் காப்பாற்றவும் யாருமில்லாமல் தவித்தார்கள். இந்த நேரத்தில் தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசேயைக் கொண்டு அவர்களை எகிப்தில் இருந்து மீட்டு வரும்படியாய் மோசேயிற்கு கட்டளையிட்டார். அதற்கு மோசே, அவர்கள் என்னை நம்பாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்றார். அதற்கு தேவன், நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று தேவன் சொன்னார் என்று சொல் என்றார். அப்பொழுது என்னை நம்புவார்கள், அவர்கள் நம்புகிறபடியே நான் செய்வேன் என்கிறார். அதேபோல இஸ்ரவேல் மக்கள் எல்லோரையும் தேவன் எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். எனக்கன்பானவர்களே, அன்று சொன்ன தேவன் எகிப்தில் தவித்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, இப்பொழுது இந்த பொல்லாத உலகத்தில் சத்துருவின் கிரியைகளினால் தவித்து வருகிற உங்களுக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். தினமும் அழுகை, வேதனை நிறைந்த சூழ்நிலை, கொடுமையான சூழ்நிலை, உதவவும் காப்பாற்றவும் யாருமில்லாமல் தவிக்கலாம். எனக்கென்று நல்ல காலம் வந்திடாதா என்று நினைக்கலாம். இந்த வருடம் துவக்கத்தில் இருந்து துன்பமாய் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்படி எகிப்தில் வனாந்திரத்தில் தவித்த இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றாரோ, அதேபோல உங்கள் வனாந்திரமான வாழ்க்கையில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கர்த்தர் அழைத்து செல்வார். உங்களுக்கென்று மேலான திட்டத்தை அந்த கானான் தேசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த ஆசிர்வாதமான கானான் தேசத்தை வருகிற நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படி தேவன் செய்வார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையும் எகிப்தில் தவித்த இஸ்ரவேல் மக்கள் போல வனாந்தரமாய் இருக்கிறது. நீர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வீராக. அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களும் நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேலான திட்டத்தையும் வருகிற நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்வீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், பாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக.
போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.